ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சண்டை போட்டு கொஞ்சம் நெருக்கமாக நிற்பாங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டு யாடா வந்துட்டு ஹீரோ பேரை நோக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பா. ஸோ அதுதான் முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து கேட்குறான், என்ன யாடாவை பிடிக்காதுன்னு சொல்கிற, யாடா கூட இந்த மாதிரி க்ளோஸாக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பால. உன்னை ஹீரோ வந்துட்டு, இந்த பாரு அவள் ஒன்றும் என்னோட டைப் கிடையாது, இந்த உலகத்துலேயே வந்துட்டு அவள் மட்டும் தான் இருக்கா, ஒரு பொண்ணு அவள் மட்டும் தான் இருக்கானா, நான் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், லவ் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவானா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலில் வாங்கிட்டு இருப்போம். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யாடாகிட்ட வந்துட்டு கேட்பான், நீ எப்படி வந்தேன்ட்டு, ஏன் உன்னோட சிஸ்டரோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இல்லை, க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் தான் கூப்பிடுவோன்னு சொன்னாங்க, அதனால தான் இன்வைட் பண்ணல. சரி வந்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போவாங்க. இப்போ அவன் சொல்லிட்டானே, இந்த மாதிரி ஹீரோயின் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிடுவானே. ஸோ வந்துட்டு வந்து ஓகே நான் நம்புறேன் அப்படின்னு யாடா வந்து சொல்லுவாள். இது எல்லாமே நம்ம ஹீரோயின் வந்து காலில் வாங்கிட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வேலைக்காரங்கலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி காலில் எதுவுமே நல்லா இல்லை, எல்லாமே வந்துட்டு கெட்ட சகனமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து காலில் வாங்கிட்டு இருப்பா. நெக்ஸ்ட்டு இவளுக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்குங்க. ஸோ இவளை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் அழைச்சிட்டு வந்திருப்பாரு. அந்த டாக்டர் தான் வந்து பார்த்துப்பாரு. இவ என்ன பண்ணுவானா, ஏஞ்சி பார்த்துட்டு, நீங்கள் ஏன் இன்னுமே இங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு போலியாங்கும் போது, இல்லை நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்குன்னு லவ்வர் இல்லைனா ஃபேமிலி, உங்கள் அக்கா தங்கச்சின்னு யாருமே இல்லையே, அதனால தான் நான் வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்குறதுக்கு, உங்களை பார்த்துக்கிறதுக்கு மாதிரி வந்துட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் பார்த்துப்பேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பா. சாய், இந்த மாதிரி நீ எங்கே இருக்க, எனக்கு உன் நினப்பாவே இருக்குது, உனக்கான என் நினப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருப்பா. நெக்ஸ்ட்டு இங்கே தான் சாய் காட்டுறாங்க. சாய்க்கும் நிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஸோ அவங்க வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு விடுவாங்கள்ல. அப்போ வந்து சொல்கிறாங்க, 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், இதுக்கப்புறம் தான் லைஃபே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாமே வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நர்வஸாக இருக்குது, என்ன பேசணுன்னே தெரில. அப்போ நீ சொல்கிறா, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாள். அவன் இது ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இவங்களை வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய மருமகனை நல்லா பார்த்துக்கிறேன், அது இல்லாமல் நீயும் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. சரி, நான் பார்க்கவே இல்லை, என்ன பேட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஆமாம், பேட்டி வந்து யுஹாஹின் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன், அது வந்து ஒரு பீச் ரெசார்ட்டு, அந்த வீடை வந்து ரெடி பண்ண அனுப்பிச்சிருக்கேன், 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே ஹனிமூன் மாதிரி போனால் நல்லா இருக்கும்ல, ஸோ அதனால் இந்த வீடை ரெடி பண்ண அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நீயோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நான் பொண்ணுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவள் தான் கால் பண்ணுறா, பேட்டி வந்து கால் பண்ணுறா சாய்கிட்ட பேசலான்ட்டு. இல்லை, சாய் வந்து பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க சொல்கிறாங்க. என்ன பிஸி, எங்கே இருக்காங்க, நீ சாய் கூப்பிட்டு நான் பேசியாகும் போது, இந்த மாதிரி நீக்கும் சாய்க்கும் நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு பிரைடல் ரூமில் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் நைட் ரூமில் இருப்பாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டு இந்த வேலைக்காரங்க சொன்னோன்னே இவளுக்கு என்னது கல்யாணம் ஆயிடுச்சா, 2 பேரும் அந்த ரூமில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிப்பா. எல்லாம் முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுட்டு இருப்பாளா. நெக்ஸ்ட் இங்கே தான் காட்டுறாங்க. இங்கே நம்ம நீக்கு வந்துட்டு முடி வந்து கேர்ள்கள்லாம் வந்து சுற்றி சுற்றி இருக்கும், அந்த லுக்குக்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி உனக்கு கேர்லி ஹாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இந்த இதுக்காக, இந்த ட்ரெஸ்க்காக நான் அந்த மாதிரி பண்ணேன், ஒரு கூமன் தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கும்போது, இவன் வந்துட்டு எதுக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சாய் என்ன பண்ணுவார்னா மடியில் உட்கார வச்சு அவரோட ஹேரை வந்து சரி பண்ணிகிட்ருப்பார். இவளுக்கு நீக்கா ரொம்ப நர்வஸாக இருக்கும், ஏன்னா 2 பேருக்கும் இப்போ தானே இது ஃபஸ்ட்டு 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா அப்படியே கிஸ் பண்ண போவார். அந்த ஃபஸ்ட் நைட் உள்ளதை ஸ்டார்ட் பண்ண போவாரா, அதுக்குள்ளே வந்துட்டு ஐயோ அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து யாரும் கத்துற மாதிரி இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த மாதிரி இந்த ஸ்டெப் மேம் இருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு மயக்க போட்ட மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவனையும் 2 பேரும் போய் பார்ப்பாங்களா, என்னப்பா ஆச்சுங்கும்போது, என்னப்பா நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருப்பாங்க. வாஷ்ரூம் போனேன்னா லைட்டாக மயக்க வர மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, எதுக்கு நீங்கள் ரூமை விட்டு வெளியே வந்தீங்க, போங்க எல்லாரும் போய் தூங்குங்க, நான் தனியாக தூங்கிக்கிறேங்கும் போது வந்து, இல்லைம்மா நீங்கள் தனியாக தூங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவான், அவனும் சொல்லுவாங்க. சரி, நான் தனியாக தூங்கினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இந்த மாதிரி மேட் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு உங்களுக்கு துணைக்கி படுத்துப்பாங்கும் போது இவங்க சொல்லுவாங்க, என்னது மேடு வந்து ரூமில் படுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. சரிம்மா, அவங்க வேணாம், பேசாமல் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவளை வந்து படுத்துக்க சொல்லிட்டு போகும்போது, ஏன்டா உனக்கு தெரியாதா எனக்கு ஹீரோயினை பிடிக்காதுன்னு, ஸோ நானும் வந்து ஹீரோயின் கூடலாம் வந்து படுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ நீ வந்துட்டு, இல்லை பரவாயில்ல ஆண்டி, நான் வந்துட்டு இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாளா. உடனே வந்துட்டு, இல்லை வேண்டாம்மா நீங்கள் போங்க, உங்களுக்கு பிரைட் ரூமில் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவாங்களா. இல்லை நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், சைனா அம்மா கூட ஸ்டே பண்ணிக்கிட்டு வாங்கும்போது இவனும் என்ன சொல்லுவான், ஓகே அப்படின்னு சொல்லிடுவானா. அதுக்கப்புறம் போயிட்டு இந்த அத்தையை வந்துட்டு படுக்க வைப்பாளா. அப்போ வந்துட்டு சாய்க்கு ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் ரூம் போயிடுவான். இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஓகே ஃபஸ்ட் நைட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு யாடா விட வரும்போது, ஓகே போயிட்டு வா யாடா, பத்திரமா தூங்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து குட் நைட் சொல்லிட்டு போவானா. அப்போ யாடா சொல்லுவான், எங்கே தூக்கம், கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லுவாள். அப்போ ஹீரோ வந்துட்டு என்னாச்சு, ஏன் உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. ஆமாம், இன்றைக்கி நான் ஒரு மேரேஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன், நம்ம ஏஜ் பொண்ணுங்களுக்குலாம் வந்து மேரேஜ் ஆனால் எனக்கும் நைட்டுலாம் வந்துட்டு எப்படா மேரேஜ் ஆகணுங்கிற ஒரு ட்ரீமில் இருக்கும்ல, ஸோ எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இந்த சீக்கிரம் கல்யாணம்
பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தூண்டி விடுவாளா. ஹீரோ வந்துட்டு கேட்பான், நீ அந்தளவுக்கு என்னை உண்மையிலே ட்ரூவா லவ் பண்ணுறியா, எனக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இது வந்து கல்யாணத்தில் தான் போய் முடியணும்னு ஆசைப்பட்றேன், அந்தளவுக்கு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்லுவாளா. அவனே அவன் என்ன சொல்லுவானா, ஓகே நீ இந்த அளவுக்கு என் மேலே வந்து அன்பாக இருக்க, ஓகே நம்ம இத்தனை நாள் வந்துட்டு ஒரு டேட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு ஹாப்பியாயிடும். பட் ஹீரோக்கு அவன் சொல்லுவான், பட் ஆனால் மனசளவில் அது பெருசாக வெளியே வந்த மாதிரி இருக்காது, வாயெல்லாம் சொன்ன மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டி வந்துட்டு பீச்சில் உட்காந்து சுகமாக உட்காந்துருப்பாள். அப்போ அந்த டாக்டர் வந்து கேட்பார், ஏம்மா என்னாச்சு, எதுனாலும் மனசில் இருக்கிறது ஓப்பனாக சொல்லு, ரொம்ப டல்லாக இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு, மனசில் இருக்கிறத பேசினா தான் வந்துட்டு இதாகும்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்லுவாள், இந்த மாதிரி சாய்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை நானும் சின்ன வயசுலேருந்து வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அவர் வந்துட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, அவங்க 2 பேருக்கும் நீத கல்யாணம் இருந்திருக்கு, 2 பேரும் வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் ரூமில் இருக்காங்க, என் வாழ்க்கை அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் உயிரோட இருக்கணும், நான் பேசாமல் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவ போவாளா. இந்த பாரு உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இந்த மாதிரி இப்போ பேசாத, யார் சொன்னால் இதான் சொல்யூஷன்னு, நான் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீ ஏன் உன் லைஃப்பை எல்லாத்தையுமே வந்து பாஸ்டெல்லாம் மறந்துட்டு என் கூட வாழக்கூடாது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணுறேன்னா பேட்டிக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ப்ளீஸ் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணுறாரா. இந்த மாதிரி யோசிக்கும் போது இவன் என்ன பண்ணுறா, அந்த எமோஷனை வந்து இவெல்லாம் ஹக் பண்ணிடுறா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாய் வந்துட்டு அப்படியே அவனுக்கு தூக்கமே வரல, இந்த மாதிரி நீ வந்துட்டு அம்மா ரூமில் இருக்கிறதுனால, ஸோ அவன் கிஸ் பண்ணதே அவன் திருப்பி நினச்சி பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இது புது மாப்பிள்ளைல, ஸோ ரொம்ப இதாக இருக்கான். இந்த பக்கம் பேட்டி நினச்சி பார்க்கல போல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நீ வந்துட்டு இந்த ஃபஸ்ட் கிஸை வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறான், அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டு அவளுக்கு தூக்கமே வரல. அப்போ யாரோ வந்து டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, டக்குன்னு வந்துட்டு பக்கத்தில் படுத்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாள். அது வேறு யாரும் இல்லை, சாய் தான். அவன் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீக்கு பெட்ஷீட் இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு போற்றி விட்டு போகிறான். உடனே இவ தூங்கலைல்ல, ஸோ அவன் வந்து போற்றி விட்டு போகிறதுலாம் தெரியுது. அப்படியே கொஞ்சம் நேரம் நீயை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு அவன் வந்துட்டு கிளம்புவானா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வார்மாக இருக்கும், ஓகே சாய் இந்த அளவுக்கு நம்ம லைக் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த அத்தைக்கறி வந்து பார்த்துட்ருக்குது, இந்த ஸ்டெப் மாம் அதுக்காக செம்ம காண்டாயிட்ருக்குது, நீ வந்துட்டு சந்தோஷமாக நீ எப்படி இருக்கன்னு பார்க்குறேன்டின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டி தான் காட்டுறாங்க. பேட்டி எப்படியோ வந்து அந்த ஆள் கூட ஸ்லீப் பண்ணிட்டா போல் நைட்டு. ஏஞ்சி பார்க்குறா, என்ன இது நம்ம வேறு தப்பான முடிவு எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா கீழே வரா. இவர் வந்துட்டு டாக்டர் ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி கை வைத்தியனும் நல்லா பார்ப்பார் போல். ஸோ அதுக்குள்ளே மூலிகைலாம் இதை அரைச்சிட்டு இருப்பாரா. இவ கீழே இறங்கி வருவா, அவர் வீட்டில் தான் இருப்பாள். கீழே இறங்கி வந்து ஏஞ்சிட்டியா, அவனுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டிலாக மருந்து இருக்கும். இது என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வந்து ஒரு ஹெர்பல் மெடிசன், இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா வந்துட்டு ஸ்ட்ரென்த்து, இதை வந்து நம்ம அதிகமாக ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து பேரலைஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு, ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும், இது நான் கண்டுபிடிச்சிருக்கும் போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்லுவானா, இங்கே பாருங்கள் நேற்று நைட் நம்மளுக்கு கூட நான் வந்து ஒரு கோஇன்சிடென்ட் தான், நான் வந்துட்டு இனிமேல் சாய் தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நீங்கள் தேவையில்லாமல் மனசில் நினச்சிட்டு இருக்காதீங்க, நான் எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாளா. இவருக்கு அப்படியே ஷாக்காக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணும்போது இந்த மெடிசனையும் தூக்கிட்டு வந்திருப்பா. இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இருக்குன்னு யாருக்கு இந்த மெடிசன் கொடுக்க போகிறான்னு தெரில, பட் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி போங்க, இந்த வந்து விவாகின் போங்க பீச் சைடு, உனக்கு பிடிக்குமில்ல நீ அப்படின்னு சொல்லும்போது நீக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுது, என்ன ஆன்ட்டி இந்த மாதிரி எங்களுக்காக அந்த வீடை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களாண்ட. உடனே சாய்க்கு வந்துட்டு இந்த நிலைமையில அம்மா விட்டுட்டு போகிறதா அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. உடனே வந்து 2 பேரும் ஹாப்பியாக போயிட்டு வாங்க, அங்கே பீச்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சாய் என்ன சொல்லணும், இல்லைம்மா இந்த சூழ்நிலை எப்படிம்மா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாய் வந்து கேட்பானா. இல்லை என்னப்பா இருக்குது, இங்கே தான் வேலைக்காரங்க இருக்காங்களா பார்த்துப்பாங்கங்கும் போது அப்போ நீக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் ஆண்டி நீங்கள் வேறு வந்து சிக்கில் இருக்கீங்க, இப்போ நான் போனால் நல்லா இருக்காது, ஸோ வந்துட்டு பரவாயில்ல இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு இவ சொல்வாளா. அதானே சாய்ங்கும் போது சாய்க்கு வந்து ஓகே நம்ம ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சமாச்சும் இதாக பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ஆமான்னு சொல்லுவானா. என்னப்பா இது எனக்காக நீங்கள் ஃபன் பண்ணுறதுலாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்களே, சரி ஒன்று வேணாம் பேட்டி வந்து அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, ஸோ பேட்டியை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வாப்பாங்கும்போது சாய்க்கு என்னது நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆமாப்பா நீ போய் பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் சாய் என்ன பண்ணுவான்னா கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நீட்டை சொல்லிட்டு இந்த மாதிரி நான் போயிட்டு வந்துடுவேன் அவர் அழைச்சின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி போவார். அப்போ ஹீரோயின் வந்து பார்க்குறா, எங்கே போகிறாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி பேட்டியை பிக்கப் பண்ண போகிறாராம், அங்கே ஹுவாஹினில் தான் இருக்காளாம். அப்படிங்கும்போது இவளுக்கு ஷாக்காக இருக்குது. எப்போவுமே வந்துட்டு பேட்டிக்குள்ளேருந்து ஒதுக்க தானே பார்ப்பாங்க இந்த ஆன்டி ஸ்டெப். ஆமாம் இப்போ என்னென்னா போயிட்டு இவனையும் அழைச்சிட்டு வர சொல்கிறாங்களே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியாது. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து சூப்லாம் ஊட்டி விடுவாள், இவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, இப்போல்லாம் சூப்பே பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு முள் வச்ச மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து நீ கேட்பா, ஆன்ட்டி உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா நான் வெஸ்டர்ன் சூப் வச்சு கொடுக்கட்டுமா கேட்கும்போது அப்படியாம்மா ஓகேம்மா வச்சு கொடுமா, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா.
அவள் என்ன பண்ணுவானா கிச்சனுக்கு போயிட்டு அதுக்குள்ளே திங்ஸ்லாம் வந்துட்டு கேட்பான். எப்போவுமே ஹீரோயின் வந்து கிச்சனில் தானே உட்காந்து சாப்பிடுவா. இதை பார்த்தனுமே வந்துட்டு நீக்கு வந்து ஷாக்காக இருக்கும். நீ இந்த வீட்டு பொண்ணாச்சு ஏன் கிச்சனில் உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்துட்டு அது இப்போ எனக்கு பழகிடுச்சு, நான் எப்போவுமே இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாள். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெஸ்டர்ன் சூப் வைக்கலான்ட்டு இருக்கேன், அதுக்குள்ள ஒரு தேவையான பொருள்லாம் இருக்கான்னு கேட்கும்போது இந்த கிச்சனில் அதெல்லாம் இருக்காதே, மார்க்கெட் போய் தான் வாங்கிட்டு வரணும், வேணா வந்துட்டு மார்க்கெட்டுக்கு நான் வரட்டமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேலைக்காரங்க சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு வேலைக்காரங்க வந்து இந்த மாதிரி மேடம் வந்து உங்களுக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்கும்போது சரின்னு சொல்லுவாள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்க கூட மார்க்கெட்டுக்கு வரேன் நினைக்கிறேன்னு சொல்லுவாளா. இல்லைம்மா உங்களை வந்து மசாஜ் பண்ண வர சொன்னாங்க, ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்துடலாம், நீ வந்து தனியாக போட்டோம் அப்படி தான் பிளானு. அதே மாதிரி என்ன பண்ணுவான்னா ஹீரோயின் போயிட்டு மசாஜ் பண்ணிகிட்டு இருப்பாள். இங்கே பார்த்தீங்கன்னா நீ வந்து மார்க்கெட்டுக்கு போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர மாதிரியும் அவள் அங்கே இருக்க தண்ணியில் வலிக்கி போட்டு கீழே உட்காந்து விழுந்து அவளுக்கு இந்த இடம்லாம் போனதில் பெரிய வீட்டு பொண்ணு இல்லை, அவளுக்கு இந்த இடத்துக்குலாம் போக தெரியாது, கண்டிப்பாக அங்கே வந்து கீழே விழுந்து வாருவான்னு சொல்லிட்டு இவங்க நினச்சி இமேஜினேஷன் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்பான், என்னாச்சு ஏமா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாள்ல. உடனே வந்துட்டு நான் எதுக்கு சிரிச்சா உனக்கு என்ன, ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் சிரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணுமா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பழைய மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினா அதுக்கப்புறம் அமைதியாக வந்து திட்டு வாங்கிட்டு வெளியே வந்துடுவா. இங்கே நீ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிருப்பா, அவள் வந்துட்டு நல்ல திறமையாக வந்து பொருளாக வாங்கிட்டு இருப்பா, டிரைவர் கூட தானே போயிருப்பா. ஸோ டிரைவர் வந்து கேட்பாரு, எப்படிம்மா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் ஷாப்பிங் பண்ண தெரியுமாங்கும்போது நல்லாவே தெரியுமே, நான் மார்க்கெட்டுக்கு எவ்ரி வீக் வந்துட்டு எங்கள் அம்மா கூட வருவேன், ஸோ எனக்கு நல்லாவே ஷாப் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்து ஒரு விஷயத்தை வாங்கிட்டு இருப்பாள். இது வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் போயிட்டு இந்த மாதிரி நீ பத்திரமா வந்துட்டாங்கன்றதுமே அது வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு செம காண்டாக இருக்கும் எப்படி வந்தாண்டு. நெக்ஸ்ட்டு அந்த சூப் வந்து யாருக்குமே செய்ய தெரியும். ஸோ வெஸ்டர்ன் சூப் வந்து நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டு பண்ணிகிட்ருப்பாள். அப்போ ஹீரோயின் வந்து கேட்பா, இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பழக்கமோ, உங்களுக்கு இது வைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்லா தெரியும், உங்களுக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இல்லை அம்மா சொல்லி தரல, எங்கள் அண்ணனுக்கு வெஸ்டர்ன் சூப்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ அப்படியே எங்கள் அண்ணன் அடிக்கடி செய்வானா அப்படியே பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்து அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுப்பாள். இவங்களுக்கா செம காண்டாக இருக்கும் எப்படி வந்துட்டு பண்ணான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சூப் வந்து கொடுக்கும்போது சூப் குடிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்கும். வந்து கேட்பா எப்படிமா இருக்குது நல்லா இருக்காங்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருமா வர மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. உடனே இவ போய் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி எடுக்க போகலாம், அதுக்குள்ளே அந்த சூப் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருப்பா. அதை வந்து டக்குன்னு வந்துட்டு அந்த ட்ரே வந்து கீழே போட்டுருணுமே வந்துட்டு போட்டுருவாங்களா, செம்ம டென்ஷனாக இருக்கும் அவளுக்கு. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாளா. இல்லை என்னன்னு தெரியல, என் கையெல்லாம் இப்படிலாம் ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப நடுக்கமாக இருந்துச்சு, கீழே விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அப்படி நடிப்பாங்க. அந்த கிளாஸ் தண்ணி எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே குனிஞ்சு எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்களா. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ எடுக்க வருவாள். அதில் ஒரு கிளாஸ் வந்துட்டு இவ கையை வந்து குத்திடும். இவங்களுக்கா ரொம்ப ஹாப்பியாக என்னும் கையை குத்திடுச்சின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி நடிப்பாங்களா. ஒன்றும் இல்லை சின்ன காயம்தான்னு சொல்லிட்டு அவள் அதை வந்து எடுத்து போட்டுருவா. அப்படின்னு நடிச்சிட்டு இருப்பாங்க இவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீயோட ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த சூப் நம்ம பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த ப்ரான் பேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு அந்த பொண்ணு நவமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உட்காந்துருப்பானா. ஸோ ஹீரோட்ட கேட்பேன் இந்த மாதிரி என்னடா தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு, எப்போ வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. கண்டிப்பாம்மா சீக்கிரம் யார்கிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுகமாக எழுந்துச்சு போவோன்னா அங்கே அப்பா வந்து பார்ப்பாரு, என்ன ரொம்ப ஸ்ட்ரேஞ்சராக இருக்குது, கொஞ்சம் நாளாகவே நோக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட கேட்பாரு. ஆமாம் என்னன்னே தெரியல அப்படின்னா அவங்களும் வந்து சொல்லுவாங்க, தெரியல இந்த கல்யாண விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்தா இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறான்ட்டு. பட் ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஞாபகமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசாமல் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வந்திருப்பா, வெளியே வருவாள். அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு இங்கே பாரு நம்ம வந்துட்டு நமக்கு எல்லாமே நடந்துருச்சு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்பாரா. உடனே வந்துட்டு நான் தான் சொன்னேன்னு, நான் சாய் மட்டும் தான் லைக் பண்ணுறேன், அது வந்துட்டு தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட்டு, ஸோ வந்து நீ வந்து என்னை விடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை விட மாட்டேன், நான் வந்து உன்னை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன், சாய்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, நீ தனியாக தானே இருக்க போகிற, நீ பேசாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யார் சொன்னால் அவனுக்கு கல்யாணம் ஆனாலுமே என் மனசு ஃபுல்லாக சாய் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவனுக்கு வந்து நீ ஒரு செகண்ட் வீலாக தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு விட மாட்டான். கண்டிப்பாக சாய் இங்கே தானே வந்திருக்கான். ஸோ இதை பார்த்தனுமே அவனை அடிச்சிடுறான். அடிச்சுட்டு உள்ளார அடிச்சுட்டு போயிடுறான். அது யார் வந்து வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாய் வந்து கேட்பானா. சாய் எப்படி இருக்க, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு அப்பன்டேஸ், ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார், நியர்பை பக்கத்து வீட்டில் தான் இருக்கார், அவர் ஒரு டாக்டரு அப்படிங்கும்போது டாக்டராகவே இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாய் கேட்கும்போது அவருக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கும், அவர் வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணார், பட் நான் வந்து லைக் பண்ணலை, எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து ஒன்று தானே பிடிக்கும், ஸோ வந்துட்டு என்னை ப்ரப்போஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாரு, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்டு, ஆனால் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க என்னை வந்துட்டு விட்டுற மாட்டீங்கண்டு அப்படின்ட்டு வந்துட்டு இவ சொல்லிட்டு இருப்பாள். இங்கே டாக்டருக்கா செம்ம காண்டா இந்த மாதிரி அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடும், காலேருந்து மார்க்கெட் போயிட்டு வேலைலாம் பார்த்துருப்பாள். ஸோ ரொம்ப டயர்டாகிடும், அப்படியே டயர்ட்லேயே அப்படியே தூங்கிடுவா.
இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒண்ணா இருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாரு, "நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். பரவாயில்ல நீங்க வந்து என்ன மறக்காம இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பா. "எத்தன நாளைக்கு நம்ம இங்க ஸ்டே பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப சாய் சொல்லுவான், "இல்ல, இல்ல இந்த டைம் வந்துருச்சு. நீ வீட்டுக்கு வா." ஆகும்போது, "வீட்டுக்கா? என்ன ஆன்டி கூப்பிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஆமா, உன்ன வந்துட்டு ஆன்டி கூப்பிட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. இந்த பாரு ஏதோ லெட்டர் குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதா இத உன்ட்ட பர்சனலா குடுக்கணுமான்னு" சொல்லிட்டு குடுத்துட்டு அவன் போயிடுவான். அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, "நீ என்னோட பிளான்ல வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணிடுவேன்னு தான் உன்ன வந்துட்டு இந்த ஹுவா ஹின்க்கு அனுப்பிச்சு விட்டேன். என் பிளான் படி வந்துட்டு நீ வந்து எனக்கு மருமகளா ஆயிட்டா. இந்த மாரி உன்னோட மேல நான் திருப்பி உன்கிட்டயே ஒப்படைச்சுட்டேன். அவனையும் நீயும் வந்துட்டு பிரிக்கிறது வந்துட்டு உன் கையில தான் இருக்குன்னு" சொன்னதுக்கப்புறம் இவளுக்கா ரொம்ப ஹாப்பியாயிடும். அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து அந்த இடுப்பு வேற வலிச்சுக்கிட்டே இருக்கும். இங்க ஹீரோவும் யாடாவும் வந்துட்டு வெளிய போவாங்களா, அப்ப வந்து சியா வீட்டுக்கு வருமாம் இந்த மாரி யாடாவ தேடி. யாடா வந்து ரிலேட்டிவ் கூட வெளிய போயிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "ஓ! அப்படியா? சரி உன் பொண்ணு வந்தாலுமே என்ன வந்துட்டு கூப்பிடு. உன் பொண்ணு கூட நான் வெளிய போணும்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் இவளுக்கு தான் வந்துட்டு அடிக்கடி இடுப்பு வலிக்குதுல்ல, இந்த அப்பெண்டிக்ஸ்க்கா வயிறு வலிக்குது. ஸோ வந்து டாக்டர போய் பார்க்கும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, "பெரிய எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்க கொஞ்ச நாள் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தா வந்து எல்லாமே சால்வ் ஆயிடும்" அப்படின்னு சொல்லுவாங்களா. இவனே சாய் பாப்பா. "சாய் இப்போதைக்கு என்னால ட்ராவல் பண்ண முடியாது. நம்ம இங்க ஹுவா ஹின்லயே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணலாங்கிற" மாரி பாப்பா. இங்க பார்த்தீங்கன்னா, நீக்கு வந்து கால் பண்ணிட்டுருப்பான் சாய். சுபி வந்துட்டு வேலைக்காரங்க வந்து நீய கூப்பிட போனா, நீ வந்து ரொம்ப டயர்டாயி தூங்கிட்டு இருக்கும்போது, சரி அவ வேக்கப் பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜ அவட்ட சொல்லிடுங்க அப்படின்ட்டு வந்துட்டு இவன் வந்து சொல்றான். இத எல்லாத்தையுமே வந்து காதுல வாங்கிட்டுருக்கா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இனிமே நீ மேல ஒரு கன்சர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டுருக்கா. இங்க வந்துட்டு இந்த அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம், ஓகே இத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின கூப்பிட்டு வச்சுட்டு, "நீ என்ன நீக்கு ஹெல்ப் பண்ற போற? மார்க்கெட்டுக்கு அவள அழைச்சிட்டு போறேன்னு சொல்ற. நீ இந்த மாரி நீக்குலாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அவள அடிச்சு ஒரு மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நீக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சியா கார் வந்து ஒருத்தர் கார் மேல வந்து இடிச்சிருமா. ஸோ வந்து சியா வந்துட்டு வெளிய எஃப்&ஆர் மேன்னு சொல்லிட்டு அவன் தான் ரவுடி பையலாச்சுல. ஸோ கீழ வருவான். அந்த கார் யாருன்னா நம்ம ஹீரோட காரு. வெளிய வந்துட்டு இவங்களும் டென்ஷனா வெளிய வந்து பார்த்தா, இங்க வந்துட்டு யாடா. யாடா பார்த்தோன்னே, "ஓ! யாடா" அப்படின்னு சொல்லுவான். "என்ன ரொம்ப பிரட்டியா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, ஹீரோ வந்துட்டு, "யார் இது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பானா, இவளா திருன்னு முழிச்சுட்ருப்பா. உடனே "யாடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய பொளப்பானா, இவளுக்கா என்ன சொல்லணுன்னே தெரியல. ஹீரோ வந்து கேட்குறான், "யாரு உனக்கு தெரிஞ்சவங்களா?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.